ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகையாக ரூபாய் 2000 வழங்கப்படும். 10 லட்சம் கோடி கடன் 15 லட்சமா ஆகும். 15 லட்சம் கோடி ஆகும். ஆண்களுக்கும் மகளிருக்கும் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம். இலவச பேருந்து நாங்க கேட்டோமா? கிராமப்புறங்களில் குடியிருப்பதற்கு சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். அது வீடா கோழிக்கூடா? கொஞ்சம் பெரிய கோழிக்கூடு, அவ்வளவுதானே. புதுசா ஏதாவது சொல்ல சொல்லுங்க, ஆக்கப்பூர்வமா ஏதாவது சொல்ல சொல்லுங்க. மகளிருக்கு ரூபாய் 25,000 மானியத்துடன் 5 லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனங்கள் வழங்கப்படும். இப்ப இலவசமா கொடுக்குற காசை எங்க இருந்து எடுப்பிய? எங்க இருந்து? இதெல்லாம் நல்ல திட்டமா நஷ்டமா? ஏற்கனவே நீங்க ஆட்சியில 1000 கொடுத்தீங்க மகளிருக்கு, கூட 1000 கொடுக்குறீங்க. 10 லட்சம் கோடி கடன் 15 லட்சமா ஆகும். 15 லட்சம் கோடி ஆகும். இப்ப ஆண்களுக்கு இலவசம். இலவச பேருந்து நாங்க கேட்டோமா சொல்லுங்க. ஏற்கனவே 1 லட்சம் கோடி இழப்புல போகுது. இப்ப இலவசமா கொடுக்குற காசை எங்க இருந்து எடுப்பிய? எங்க இருந்து? இதெல்லாம் நல்ல திட்டமா நஷ்டமா? இலவசம் கொடுக்கறது, இது கொடுக்கறதுங்கிறது ஒரு தரமான பேருந்து இருக்கா? இலவசமா நீங்க பேருந்துல பயணிக்கலாங்கிறீங்க, அது பேருந்தா? அதுல நீங்களும் உங்க குடும்பமும் போவீங்களா? கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பேருந்தா அது? நீங்க பாக்குறது இல்லையா? பாதி பக்கம் பேந்துக்கிட்டு போறது, முன்னாடி இது இல்லாம இங்க இல்லாம போய்கிட்டு இருக்கும்போதே பேருந்து, இதெல்லாம் பாக்குறீங்களா? அது பேருந்தா? அது காயலாங்கடையில இருக்க பழைய இரும்பாது. யாரு கேட்டது உங்களுக்கு நீங்க இலவச பேருந்து கொடுங்கன்னு? யாரு கேட்டது? இலவச பேருந்துல போறதுக்கு என்ன மரியாதை கொடுத்தீங்கன்னு பாத்தீங்கல்ல? மகளிர்லாம் சொல்லலையா? ஓசியில் தானே வர, நின்று வாருன்னு சொன்னதெல்லாம் கேட்டது இல்லையா? அப்புறம் இதெல்லாம் ஒரு நலத்திட்டம்னு சொல்ல வரீங்களா? வீடு ஏற்கனவே அம்மா அம்மா வீடு, ஐயா ஐயா வீடுன்னு கட்டி கொடுத்துட்டு தான் இருந்தீங்க. அந்த வீட்டில் நீங்க குடியிருப்பீங்களா? இல்ல உங்க பிள்ளைகள் யாராவது இருப்பாங்களா? அது வீடா கோழிக்கூடா? கொஞ்சம் பெரிய கோழிக்கூடு, அவ்வளவுதானே. புதுசா ஏதாவது சொல்ல சொல்லுங்க, ஆக்கப்பூர்வமா ஏதாவது சொல்ல சொல்லுங்க. இலவச பேருந்துல தரமான பேருந்து வருது, நானே கட்டணம் எடுத்துக்கிட்டு பயணிக்கிற வசதி எனக்கு தர சொல்லுங்க. 1000 ரூபாயில 2000 கூட இல்ல, மாசம் 20,000 ஈட்டிக் கொள்ளக்கூடிய வேலை வாய்ப்பை என் தாய்மார்களுக்கு கொடுக்க சொல்லுங்க.